சிம்மம் ராசி அன்பர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த ராஜ வம்சத்தினர் நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. வானத்தில் சூரியன் தனித்து நின்றாலும் ஒட்டுமொத்த உலகிற்கும் ஒளியூட்டுவது போல உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு தனித்துவமான ஒரு போராட்டங்கள் நிறைந்த பயணமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில விதியால் எவ்வளவோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தவறாக நடந்திருக்கிறது. அது ஒவ்வொன்றாக வரிசையாக தற்பொழுது காணலாம். ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதையும் முழுமைக்கும் காணவும் செய்யலாம். இந்த ஒரு வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்ய மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சிம்மமே, உங்களுடைய சவால்களும் சிதைக்கப்படாத தைரியமும் உங்களுக்குள்ள அதிகமாகவே தாங்க இருக்கும். ஏன் எப்போதும் சவால் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது தெரியுமா? சிம்மம் என்பது காட்டின் ராஜா. ராஜாவுக்கு எப்போதுமே ஓய்வு என்பது கிடையவே கிடையாது. பாதுகாப்பு மற்றும் சவால்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமா உங்களுக்குன்னு கிடைத்த ஒரு விஷயமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஏன் கடினமாக இருந்தது என்றால், நீங்கள் ஒரு இயற்கையான ஒரு தலைவர். சாதாரண மனிதர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு வருவது கிடையாது. உங்களுக்கு எப்பொழுதுமே மற்றவர்களுடைய வாழ்க்கையை விட இன்னும் அதிகமான கஷ்டங்களும், யாருமே நினைத்து பார்க்க முடியாத கஷ்டங்களும் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களை வீழ்த்த நினைக்கக்கூடிய சூழ்ச்சிகளும் பொறாமைகளும் தான் உங்களுக்கு சவாலாகவும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் தெரியாது. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில போக போகத்தாங்க நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்களுடைய கஷ்டங்களுக்கு உண்மையான காரணங்கள் என்னவென்று தெரியுமா? உங்களுடைய கஷ்டங்களுக்கு காரணம் உங்களுடைய எதிரிகள் மட்டும் கிடையாது. உங்களுடைய நேர்மை மற்றும் அதிகாரத்திற்கான சில தோரணைகள், இதால மட்டுமே தாங்க உங்களுக்கு கஷ்டங்களானது ஏற்பட்டிருக்கும். நீங்கள் எப்போதுமே மற்றவங்களை நம்பி ஏமாந்த ஒரு மனிதர்கள் என்றால் நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. தவறை கண்டால் தட்டி கேட்கக்கூடிய உங்களுடைய குணங்கள் பலரை உங்களுக்கு விரோதியாகவும் ஆக்கி கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் தவறைத்தான் தட்டி கேட்டிருப்பீங்க. ஆனால் அது மற்றவங்களுக்கு பிடிக்காம போயிருக்கும். மற்றவங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கீங்க என்பது போலவும், இதனால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் என்பது போலவும் மனதிற்குள்ள 1000 பேர் நினைத்து எத்தனையோ பேர் உங்களை எதிரியாக மாற்றிருப்பாங்க. எத்தனையோ நபர்கள் அவருடைய வாழ்க்கையை விட்டு உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்களும் உங்களுக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுக்கு யாரிடமும் தலை வணங்கக்கூடாது என்று உங்களுடைய பிடிவாதமானது சொல்லி கொண்டே தான் இருக்கும். பல நேரங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை கூட நீங்கள் தடுத்து நிறுத்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் ஏன் நிறுத்துனீங்க, எதற்காக நிறுத்தி விட்டீர்கள் என்று எதுவுமே தெரியாது. ஆனால் அது எல்லாமே நீங்கள் போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. ஏன் முதல்ல தோற்று கடைசியில் நீங்கள் செவிப்பீங்க தெரியுமா? தங்கம் நெருப்பில் வெந்தால்தான் ஜொலிக்க ஆரம்பிக்கும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையும் சில கஷ்டங்களையும் அனுபவங்களையும் நீங்க பார்த்துட்டு வந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நம்ம எந்த தவறை பண்ணக்கூடாது, வாழ்க்கையில நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக மட்டுமே தாங்க இந்த உணர்வுகளை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்தது. இந்த சிம்ம ராசியினருக்கு பிரபஞ்சம் வைக்கக்கூடிய பரீட்சை இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவும் செய்யும். ஆரம்பத்திலேயே வெற்றி கிடைத்தால் உங்களுக்கு தலைக்கணம் என்பது வந்துவிடும் என்று விதியான நினைத்து கொண்டிருக்கும். அதனாலே உங்களுக்கு ஆரம்பத்தில் எதையுமே தேடி கொடுக்காது. உங்களுக்கு ஆரம்பத்தில் எளிதாக எல்லாமே கிடைத்து விட்டால் தலைக்கணம் என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தினால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாக கிடைக்கும். நீங்கள் நினைத்ததை விட, நீங்கள் கஷ்டப்பட்டதை விட உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாக மட்டுமே தாங்க எல்லாமே உங்களுக்குள்ள கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் அது பொறுமையாக கிடைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நிலையானதாக நிச்சயமாக இருக்கவும் செய்யுங்க. எனவே உங்களை அடியோடு வீழ்த்தி நீங்கள் பூஜ்ஜியத்திலிருந்து மீண்டு வருவது கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி தாங்க உங்களுக்குள்ள நிலைத்து நிற்கும். வாழ்க்கையில உங்களுடைய சொந்தக்காரர்களோ உங்களுடைய பெற்றோர்கள் சேர்த்து வைத்த ஒரு பணத்தையோ சொத்தையோ நீங்கள் அனுபவிப்பதை விட, நீங்கள் சொந்தமாக பூஜ்ஜியத்திலிருந்து நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு எண்களுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ள நிச்சயமா கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் கிடைக்கக்கூடிய சில வெற்றிகளாக நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறுவீங்க என்பதை நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு விதியின் மடியில் ஒரு புதிய சூரியோதயம் உருவாகும் என்பது போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். தீராமல் இருந்த கஷ்டங்களும் எல்லா விதமான மாற்றங்களும் உங்களுக்கு இந்த ஒரு தேதிக்கு பிறகு நிச்சயமாக கிடைத்துவிடும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடாது. சில பரிகாரங்கள் உங்களுக்கும் உங்களுடைய ராசிக்கும் ஏற்ற ஒரு நாட்களில் இருக்கிறது. அதனையும் நான் இந்த ஒரு வீடியோவின் இறுதியில் கூறுகிறேன். அதனையும் நீங்கள் கேட்டு அதனையும் நீங்க செய்து பாருங்க. அந்த ஒரு எளிய பரிகாரத்தையும் அதனை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றியை நீங்க நிச்சயமா அடைந்து விடுவீங்க.
இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த மிகப்பெரிய கஷ்டங்கள் என்ன தெரியுமா? தகுதிக்கேற்ற அங்கீகாரம் இல்லாமல் இருப்பது. நீங்க வேலை செய்வீங்க, வேலை செய்தாலும் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பலன் என்பது கிடைக்காமலே போய்விடும். அதுவும் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கிரகங்களின் நிலைமை உங்களுடைய ராசிக்கு ராஜயோகத்தை தரப்போகிறது என்று நீங்க எண்ணுவீங்க. ஆனால் அது எதுவுமே உங்களுக்குள்ள கிடைத்திருக்காது. குறிப்பா உங்களை புரிந்து கொள்ளாத குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுடைய அருமையை உணர தொடங்குவாங்க. ஆனா உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாத சில விஷயங்கள் போக போகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு புரியவும் ஆரம்பிக்கும். தீராத பணப்பற்றாக்குறையாக ஒரு புதிய முதலீடு உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். ஆனா இது எல்லாமே உங்களுக்கு ஆரம்பத்துல உடனே கிடைத்து விடாது. நீங்க படக்கூடிய கஷ்டங்களுக்கு தாங்க எல்லாமே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய மனிதர் உங்களை தேடி வருவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில கீழிருந்து மேல் நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு புதிய மனிதர் இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை வட்டத்தில் நிச்சயமா இணைவாங்க. ஆனா ஆரம்பத்தில் அவர்கள் இணையும் பொழுது உங்களுக்கு நட்பாகவே இணைய மாட்டார்கள். உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபராகவும் உங்களுடைய எதிரியாகவும் போலதான் நீங்க அவங்கள பார்ப்பீங்க. ஆனா போக போக அவர்களுடைய பேசும் பொழுதும் அவர்களுடைய பழகும் பொழுதும் அவர்களுடைய விதங்கள் அனைத்துமே உங்களுக்குள்ள பிடித்து போயிருக்கும். நமக்கு மிகவும் பிடித்த ஒரு நபராக இருக்கிறார்கள் என்று உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு எண்ணங்களானது வர ஆரம்பிக்கும். அதனால் அந்த ஒரு மனிதரை நீங்க பிடித்து வைத்துக் கொள்வீங்க. அவர் ஒரு நிர்வாக திறமை மிக்கவராக நிச்சயமாக இருப்பார். ஆனா நீங்க எதுவுமே தெரியாமத்தான் அவர்களுடன் நீங்க பழகிருப்பீங்க. ஆனா போக போக அவங்களுடைய திறமைகள் என்ன, அவர்கள் யார் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அவர்கள் படியே நீங்களும் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. அவர் ஒரு நிர்வாக திறமை வாய்ந்த ஒரு மனிதராக இருப்பார். ஒரு சிறிய ஆலோசனை அல்லது ஒரு புதிய வேலையின் மூலம் அவர் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு ஏணியாக நிச்சயமா உதவி செய்வார். அவருக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களிடம் கூறுவார். நீயும் இந்த ஒரு வேலைக்கு ட்ரை பண்ண, உனக்கு போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்று ஒரு ஏணியை உங்கள் மீது போடுவார். ஆனால் அந்த ஒரு நேரத்தில் நீங்க எதையுமே யோசிக்காம நீங்களும் அதற்கு சரி என்று கூறி நீங்களும் அந்த ஒரு செயலை செய்யணும். அப்படி நீங்க செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நீங்க வெற்றியை பெறுவீங்க. ஆனா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பெண் அல்லது மூத்த சகோதரர்கள் வழியாக உங்களுக்கு அந்த பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய கதவை தட்ட ஆரம்பிக்கும். உங்களுடைய நண்பராக மட்டும் இருக்க மாட்டாங்க. ஒரு பெண் மூலியமாகவோ உங்க உடன் பிறந்தவர்கள் மூலியமாகவோ இல்லைன்னா உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியாகத்தான் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஆனா இது வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நடக்கத்தான் செய்யும். ஆனா அதற்கு நீங்க பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் எல்லாமே நடக்கும். நீங்க செய்ய வேண்டிய அந்த ஒரு பரிகாரம் இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில. நீங்க ஒரே ஒரு பேப்பரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். திம்மம் ராசிக்காரங்களாகிய நீங்க ஒரு பேப்பரை எடுத்து வைத்து பேனாவில் என்னுடைய மதிப்பு, என்னுடைய மரியாதை, பதவி உயர்வு மற்றும் வெற்றி அதிகரிக்கட்டும் என்று 12 முறைகள் நீங்கள் அந்த வெள்ளை நிற காகிதத்தில் எழுத வேண்டும். இது 12 முறைகள் ஒன்றன் பின் ஒன்றாக 1, 2, 3 என்று வரிசை கணக்கில் நீங்கள் போட்டு 12 முறைகள் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். எழுதி ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியனை பார்த்து இந்த ஒரு பேப்பரை கையில் வைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த ஒரு பேப்பரை முடிந்த அளவுக்கு நீங்கள் எப்படி மடிக்க முடியுமோ அதனை மடித்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தபத்தமாக மாறிவிடுங்கள். சுத்தபத்தமாக மாறிவிட்டு சூரிய பகவான் காலையில் உதிக்கக்கூடிய அந்த சூரிய நமஸ்காரம் என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வீட்டு பூஜையில் பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு இந்த ஒரு பேப்பரை உங்களுடைய உள்ளங்கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளங்கைகளில் வைத்து சூரிய பகவான் வரும் பொழுது சூரிய நமஸ்காரத்தை நீங்கள் செய்யுங்கள். ஓம் சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களையும் நீங்க கூற வேண்டும். சூரியனுக்கு ஓம் சூர்யாய நமக, ஓம் சூர்யாய நமக என்று இந்த ஒரு மந்திரத்தை ஒரு 27 முறைகள் அந்த ஒரு பேப்பரை கையில் வைத்து பேப்பருக்குள் எழுதியதை நீங்கள் கூறி பாருங்கள். அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை அதிகரிக்க இது உதவக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயலாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு எளிதாக கிடைத்துவிடும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதையும் இது நிச்சயமா உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகின்ற 5 முக்கியமான ரகசியங்கள் இதன் மூலம் நடக்கவும் ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பதிலடி கொடுக்க வேண்டாம். உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம். உங்களுடைய வெற்றியை அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக மாற்றப்படும். ஈகோவை நீங்க தள்ளி வைக்க வேண்டும். தேவையான இடத்தில் மட்டும் அதிகாரத்தை நீங்கள் காட்ட வேண்டும். அன்பானவர்களிடம் கிடையாதுங்க. இது பல உறவுகளையும் காக்க வேண்டியதாக இருக்கும். ரகசிய முதலீடாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க பண்ணணும். உங்களுடைய நிதி நிலைமையை யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மறைமுகமாக நீங்க சேர்க்கக்கூடிய சொத்துக்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில பிற்காலத்தில் உங்களுக்கு உதவ ஆரம்பிக்கும். விதிக்கு இனிமேல் நீங்க மதிப்பளிக்க வேண்டும். சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தள்ளி போகிறது என்றால் இன்னும் சிறப்பாக கிடைக்கப் போகிறது என்று தான் அர்த்தம். அதனால் நீங்க பொறுமையை மட்டும் கடைபிடித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். அதிகாலையில நீங்க வழிபாடு செய்யணும். உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அதிகாலையில சூரிய ஒளி உங்களுடைய உடலில் படும்போது உங்களுடைய
ராசிக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு உங்களுக்குள்ள மறைய ஆரம்பிக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி என்பது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சாதாரணமான ஒரு தேதியாக இருக்க போவது கிடையாது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியின் ஒரு ஆரம்பமாக இருக்கும். சிம்மமே, இதுவரை உங்களுடைய இருட்டில் வைத்திருந்த காலங்கள் முடிந்துவிட்டது. இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு ஒரு புதிய வெளிச்சத்தை நீங்க வாழ்க்கையில காண போறீங்க. நீங்க இழந்த சொத்துக்கள், மதிப்புகள், மரியாதைகள் அனைத்தும் வட்டியும் முதலுமாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இனிமே நீங்க யாருக்காகவும் காத்திருக்க தேவை கிடையாது. உலகம் உங்களுக்காக காத்திருக்கும். இனிமே இந்த நாட்களை நீங்க பயன்படுத்தி கொண்டால் போதும். வாழ்க்கையில நீங்க முன்னேறி கொண்டு போய்கொண்டே தாங்க இருப்பீங்க. இதை மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கையில நீங்க நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு போவீங்க. மறக்காம உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு அதற்கும் பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்துவிட்டு இந்த ஒரு பேப்பரை உங்களுடைய உள்ளங்கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளங்கைகளில் வைத்து சூரிய பகவான் வரும் பொழுது சூரிய நமஸ்காரத்தை நீங்கள் செய்யுங்கள். ஓம் சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களையும் நீங்க கூற வேண்டும். சூரியனுக்கு ஓம் சூர்யாய நமக, ஓம் சூர்யாய நமக என்று இந்த ஒரு மந்திரத்தை ஒரு 27 முறைகள் அந்த ஒரு பேப்பரை கையில் வைத்து பேப்பருக்குள் எழுதியதை நீங்கள் கூறி பாருங்கள். அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை அதிகரிக்க இது உதவக்கூடிய